ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் இஃப் எல்ஸ் கண்டிஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைன் கம்பைலர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான சீக்வன்ஸ் டைப் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு A = 5ன்னு ஒன்று கொடுத்துட்றேன். ஓகேவா? தென் B = 6ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இதில் ரெண்டு இதுலேயுமே எது பெரிய நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு இது போடுறோம். ஸோ இஃப் கண்டிஷன் அப்ளை பண்ணுறது சேம். இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே A greater than B, A greater than B இருந்தா கோலன் போட்டுருணும். ஸோ அதுக்கு என்டரில் பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ணோம்னா A பெருசாக இருந்ததுன்னா A இஸ் பிக். ஸோ அதே மாதிரி எல்ஸில் B இஸ் பிக். எல்ஸில் B இஸ் பிக்னு வரணும். ஸோ ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். A = 5, B = 6. இதில் எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதில் A பெருசா B பெருசா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ A பெருசாக இருந்துன்னா பிரிண்ட் A இஸ் பிக். சாரி, இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பிக். ஸோ B இல்லைன்னா B இஸ் பிக்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எது பிக்னு வருதுன்னு. ஸோ B இஸ் பிக். ஸோ B 6, இதுதான் பிக், இதுதான் பிக்னு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இஃப் எல்ஸோட சின்டெக்ஸ் தான். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கோலன், இதுதான் இதோட சின்டெக்ஸ். கீழே வர சொல்ல ஒரு 4 ஸ்பேஸ் இல்லாட்டி ஒரு டேப் கொடுத்தா ஓகே. அதே மாதிரி எல்ஸுக்கும்